உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் மாசி மாத பிரம்மோற்சவம் இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. லட்சுமி சரஸ்வதியுடன் காமாட்சி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் கொடி மரத்தருகே எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தங்க கொடிமரத்தில் காமாட்சி அம்பாள் படம் பொறித்த கொடியை கோவில் ஸ்தானிகர்கள் ஏற்றி வைத்தனர். கொடியேற்ற உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாசி பிரம்மோற்சவம் முக்கிய நிகழ்வான தங்க பல்லக்கு உற்சவம் வரும் 19ஆம் தேதியும், ரத உற்சவம் 21ஆம் தேதியும், வெள்ளித்தேர் உற்சவம் 23ஆம் தேதியும் நடைபெறும். 26ஆம் தேதி அதிகாலை விஸ்வரூப தரிசனத்துடன் பிரம்மோற்சவம் நிறைவு பெறும். அதனைத் தொடர்ந்து விடையாட்சி உற்சவம் நடைபெறுகிறது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் ஆலயத்தில் மூசிக வாகனத்தில் விநாயகர் பெருமான் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அன்னை காமாட்சி அம்மன் ஆலயத்தில் மாசி மாத பிரம்மோற்சவம் துவங்கியது. கொடி ஏற்றுவதற்கு முன்னால் வெள்ளி விநாயக பெருமான் வெள்ளி மூஷிக வாகனத்தில் எழுந்தருளி 4 ராஜ வீதிகள் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் சிறப்பு தரும் வகையில் கிழக்கு ராஜ வீதியில் உள்ள சிவன் ஆலயத்தில் மண் எடுத்து வந்து யாகசாலை பூஜை துவக்கம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விநாயகர் பெருமான் ஸ்ரீ சங்கர மடத்தின் முன்பு சிறப்பு தூப தீப ஆராதனை நடைபெற்றது. மகா பெரியவர் பிருந்தாவனத்திற்கும் ஆராதனைகளும் நடைபெற்றது. இவ்விழாவில் ஆலய ஸ்ரீ காரியம் சுந்தரேச ஐயர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.